கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், இந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். அஷோ என்ன ஆயிடுச்சு? நம்ம அத்தைக்கு இப்படி தனியா பாடிட்டு தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு. அத்தை அத்தை சொல்லுடி, என்ன என்ன வேணும்? என்னங்க அத்தை, தனியா உட்காந்து நீங்களே பாடி நீங்களே சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல. மாமா ஞாபகம் வந்துருச்சா? எங்கிருந்து நான் அவரை மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. நான் தான் அவரை மறக்கவே இல்லையே. அது இவர் என்னை பார்த்து எப்போவுமே ஒரு பாட்டு பாடுவார் பெரிய பொண்ணு. அந்த பாட்டை தான் இப்போ பாடிட்டு இருந்தேன். என்னன்னே தெரியல, இன்னைக்கு அவர் ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்குடி. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த மாய்ஸ்சரைசரை என்னமோ சொன்னியே, அது எனக்கு என்ற மாவை வாங்கி தந்தான்ல, அந்த போட்டதுக்கப்புறம் என்ற கை மூஞ்சியெல்லாம் பாரு எப்படி பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. முழுன்னு இருக்குடி பெரிய பொண்ணு. பரவாயில்ல, இம்பிட்டு காசு போட்டு வாங்கினாலும் அது வீணாக போகலை, நல்லா தான் இருக்குது. வாசனையும் நல்லா கமன்னு இருக்குது. என் ஃபேஸ் எல்லாம் பாரு முழுக்குன்னு முழுன்னு இருக்குடி. நீயே பாரு, இங்கே பாரு, என் கணத்தை எல்லாம் கொஞ்சம் பாரு எப்படி இருக்குன்னு. அப்படியே எனக்கு ஒரு 10-15 வயசு கம்மியான மாதிரி இல்லை? 10-15 வயசா? ஐயோ என்னத்துக்கு வம்பு. ஆமான்னு சொல்லி வைப்போம். ஆமாங்க அத்தை, 10-15 வயசா? உங்களுக்கு 20 வயசு கம்மியான மாதிரி இருக்கு. விட்டா நீங்க என்னோடய போட்டி போடுவீங்க போல. பாத்தியா, சொன்னேன்ல, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அப்படியே 10-15 வயசு கம்மியான மாதிரி இருக்கு. என்ன உங்ககிட்ட கேட்டால் நீ 20 வயசுங்கிற. பாரு எவ்வளோ அழகாயிருச்சுன்னு. சரி நீ என்ன பண்ணு, இனிமேல் நீ என்னென்ன வாங்குறியோ அம்பட்டையும் எனக்கும் வாங்கிடு. நீ வாங்குறத விட இன்னி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது இருந்தாலும் அத்தைக்காக வாங்கி கொடு, சரியா? இனி கொஞ்சம் அத்தை நல்லா இளமையாக தெரியணும்ல. திடீர்னு உங்கள் மாமா வந்து நின்னார்னா அத்தைக்கு வயசான மாதிரியே தெரியக்கூடாது. இன்னும் இளமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், சரியா? உங்களுக்கு என்ன கதை, இப்பவே நல்ல ஜம்முன்னு திம்சு கட்ட மாதிரி தானே இருக்கீங்க. உங்களுக்கு எங்க வயசான மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் ஆகல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். மாமா என்னத்துக்கு உங்களை விட்டுட்டு ஓடினாரு? நீங்க என்ன மாமா அடிச்சு போட்டீங்களாக்கும்? என்னடி நீ அப்படி கேட்டு போட்ட? நானாவது என்ற உருசனை அடிக்கிறதாவது அவர் பேரையே நான் வாயில எடுக்க மாட்டேன், தெரியுமா? இந்த லட்சத்தை நான் எங்கிருந்தடி என்ற உருசனை அடிக்கிறது? பின்ன என்னத்துக்கு மாமா உங்களை விட்டுட்டு ஓடி போனாரு? என்ன காரணம் அதை சொல்லுங்க. அவர் ஒன்றும் என்னையெல்லாம் விட்டுட்டு ஓடி போலடி. அவர் வந்துட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறேன்னு சொல்லி போட்டு எங்கள் என்ற வீட்டுக்காரரும் பாப்பாத்தி அக்கா வீட்டுக்காரரும் சேர்ந்து போட்டு தான் காட்டுக்கு வேட்டைக்கு போனாங்க. அங்கே போனவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஆளையே காணோம். நாங்களும் ஊரெல்லாம் தேடினோம், காடெல்லாம் தேடினோம், போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இந்நாள் வரைக்கும் ஆளையவே காணோண்டி. எங்கே போனாங்கன்னே தெரியல. அப்போ நீங்கள் 2 பேருமாவே சேர்ந்து உங்கள் வீட்டுக்காரர்களை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதுக்கு தான் காட்டுக்கு வேட்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் விட்டு போட்டு 2 வீட்டுக்காரரும் ஓடி போயிட்டாங்க. வாய் அழுகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்காரரை கொடுமைப்படுத்தணும்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோ ராசா கணக்கில் அவங்கள பார்த்துப்போம், தெரியுமா? தாங்குன்னு தாங்கி பார்த்துப்போம். என்ற வீட்டுக்காரரும் என்னை விட்டு போட்டு போயும் 30-35 வருஷம் ஆச்சு. எப்போ அந்த மனசை திரும்பி வருவாரோ தெரியல. வருவாருன்னு சொல்லி நினச்சி தான் காத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். அத்தை, ஒருவேளை காட்டுக்கு வேட்டைக்கு போனவங்கள ஒரு புலியோ இல்லை சிறுத்தை புலியோ ஏதாவது வேட்டையாடி இருக்குமோ? நாங்களும் அப்போவே அதெல்லாம் யோசித்து எல்லாம் தேடி பார்த்தோண்டி. ஆனால் எங்கேயுமே எந்த ஒரு ரத்தமோ எதுவுமே இல்லை. பின்ன அந்த காட்டுலெல்லாம் இருப்பாங்களே ஒருத்தங்க போலீஸ் மாதிரி, பின்ன காட்டிலே வாழ்கிற ஜனம் எல்லாம் இருக்குமே, அவங்க எல்லாரும் பார்த்தாங்க. இல்லைங்க, இங்கே ஆளுங்க வந்த தடமும் தெரியல, போன தடமும் தெரியல, இங்கே ஆளுங்க எதுக்குமே வந்த மாதிரியே தெரியலன்னு சொல்லி போட்டாங்கடி. சரின்னு நாங்களும் பார்த்து விட்டு போட்டோம். என்ன பண்ணுறது? ஆனால் என்ற மனசுக்கு தெரியுதுடி பெரிய பொண்ணு. என்ற வீட்டுக்காரு உசுரோடத்தான் இருக்காரு, எங்கேயோ இருக்காரு. என்னை தேடி ஒரு நாள் வருவார். நீ வேணா பாரு. ஒரு நாள் திடீர்னு வந்து ராக்காயி நான் வந்துட்டேங்கன்னு அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாரு. சரிங்க அத்தை, கவலைப்படாதீங்க. உங்கள் நம்பிக்கையெல்லாம் பொய்யா போகாது. நீங்கள் நம்பிக்கை வச்ச மாதிரியே உங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் வந்து உங்கள் கண் முன்னாடி நிற்பார், பாருங்க. உன்ற வாய் முகூர்த்தம் பழிச்சிச்சுனாடி பெரிய பொண்ணு. நான் உன்ற பேரில் என்ற சொத்தை பூராத்தையும் எழுதி வச்சிடறேன்டே. நெசமாலிங்களா அத்தை? அப்போ கண்டிப்பாக என்ற வாய் மட்டும் பழிக்கும். நானும் உங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரமாக வந்துடணும்னு சொல்லிட்டு நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், சரிங்களா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் அந்த இளமையாக மாறுற க்ரீம் எல்லாம் இருக்காமே என்னமோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுறி. அதையும் நான் போட்டேன்னா இன்னும் நல்லா பளபளன்னு இந்த ஸ்டோல் சுருக்கெல்லாம் போய் நல்லா ஆயிடும்ல. இந்த வாரு என்ற வாயெல்லாம் பாரு எப்படி சுருங்கி கிடக்குன்னு. சரிங்க அத்தை, அதை நான் வந்துட்டு நல்ல ஏதாவது ஒரு ஆப்லேயே எதையாவது பார்த்து என்ன எதுன்னு ரிசர்ச் பண்ணி வாங்கி தரேன், சரிங்களா? சரி கண்ணு, இனிமேல் நீ என்ற செல்ல மருமகளாக்கும். காரியம் ஆகணும்னா நீங்கள் செல்ல மருமகள்னு சொல்லுவீங்க, குள்ள மருமகள்னு சொல்லுவீங்க அத்தை. அடி இல்லடி, நெசமாக தான் சொல்கிறேன். நீ என்ற செல்ல மருமகத்தா? வாங்க அத்தை, நான் நம்ப மாட்டேன். நீங்கள் சரியான காரியவாதியாக்கும். அடி காரியவாதியே இருந்தாலும் நான் சொல்கிறேன் நெசந்தாண்டி. நீ தானடி என்ற செல்ல மருமவன். நீ ஒரே ஒருத்தி தானடி எனக்குன்னு இருக்க. ஒரு மவன் ஒரு மருமகன் தான் இருக்க. என்ற உள்ளேயோ அவள் கட்டி கொடுத்த இடத்துல இருக்கா. அவள் இந்த பக்கம் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. வேணா நான் தான் போய் ஒரு 10 நாளோ ஒரு மாதமோ இருந்து அவளை பார்த்து போட்டு வரதோடு சரி. மற்றபடி நான் நீ தானே என்னை பார்த்துக்கிறேன். உன்னை விட்டு எனக்கு வேறு யார் இருக்கா? என்னத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க, நானும் அதை நம்புகிறேன். சரி இந்த மாதம் ரேஷனுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ இல்லைங்க அத்தை, இன்னும் போகவே இல்லை.
அடி கழுத ஏண்டி போல? உனக்கு டெய்லி எழுந்த உடனே வீடு வீடா ஊர் ஊரா பொறுக்கி திங்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும். இன்னைக்கு தேதி என்ன ஆகுது? 9ஆம் தேதி ஆகுது. சட்டு வட்டுன்னு போய் எல்லா சாமாத்தையும் வாங்கிட்டு வராட்டினா அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்கல்ல. போ இப்போ சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. ஒவ்வொன்றும் இவ முதுகு பின்னாடி வச்சு நான் தள்ளிட்டே இருக்கணும். இவளா ஒன்னத்தையும் செய்ய மாட்டா. ஏனுங்கத்த இப்பதான் நீ தான் என் செல்ல மருமகன்னு சொல்லி வாயே மூடல, அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களாத்த? அதுக்குன்னு செல்ல மருமகனா எப்ப பார்த்தாலும் மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருக்க முடியுமா? நீ செய்யாத காரியத்துக்கு தான் திட்டு வாங்குற. நீ எல்லா காரியத்தையும் சரியா செஞ்சா என்னத்துக்கு திட்டு வாங்க போற? போ, நேரமாகுது. சீக்கிரம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. ஓடு. அத்தை நீங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? லட்சுமி, நல்ல வேலை லட்சுமி நீ இப்ப கூப்பிட்ட. இல்லாட்டினா நான் தனியா தான் போய் வாங்கி இருந்திருக்கணும். இப்ப எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆமாம் கோமதி, சரி எல்லாம் போகிறது தான் இருக்குது. எனக்கு இந்த பெரிய பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. சரி இருடி நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்ன இந்த சரசையும் இந்த உமாவையும் கூப்பிட்டா. அவர்களும் வரேன்னாங்க. சரி இப்போ போனால் தானே சரியாக இருக்கும். இனி விட்டா பின்ன எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இப்போவே போய் வாங்கிக்கலாம். போகிறது தான் போகிறோம். உங்ககிட்டயே ஒரு வார்த்தை சொல்லி போட்டு கேட்டு போட்டு போகலாமே தான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்குள்ளே நீயும் வரேன்னு இப்போ எல்லாரும் ஒட்டுக்கா போயிட்டுருக்கோம். பெரிய பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஒத்த ரோசா, என்ன விஷயம்? நம்ம கோமதி அக்கா இருக்குல்ல, அது ரேஷனில் அரிசி வாங்கி வெளியே யாருக்கோ எச்சா விலைக்கு விற்கிதாமா. அதில் நல்ல லாபமாமா. ஆமாங்க்கா, நானும் தான் கேள்விப்பட்டேன். இங்கே வாங்கி அப்படியே அங்கே கொடுக்கறதுனால நல்ல காசு கிடைக்குது. 200-300 ரூபா கூட சேர்த்து கிடைக்குதுன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமாம் பெரிய பொண்ணு, பாரு அவங்களாம் தான் பொழைக்க தெரிஞ்ச ஆளுங்க. நாமெல்லாம் பாரு ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டோம். வேஸ்ட் ஃபெல்லோஸ். என்ன ஒத்த ரோசா, நாம தான் வாங்குற அரிசியை இட்லி மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோமே. பின்ன எங்கேருந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது? அந்த அக்காக்குனா இட்லி மாவெல்லாம் அது அரைக்காது. அது ஏதாவது ராகியோ அது இருந்தால் அது சிறுதானியம் தான் அது சாப்பிடும். அதனால அது வேஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லி அது கொடுக்குது போல. இருந்தாலும் இங்கே சும்மா வாங்கி 100-200 நாளும் நமக்கு கிடைக்கிறது லாபம் தானே பெரிய பொண்ணு. இங்கே இந்த அரிசியை சும்மா தான் தராங்க. வெளியே விற்றா 200-300 ரூபா கிடைக்குதுல்ல. ஆமாம் லாபம் தான். சரி இரு பார்க்கலாம். என்ன அந்த அக்காட்ட கேட்டு பார்த்து இன்னைக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஜூஸ் வாங்கி குடிச்சு போட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம். சரியா? சரி சரி, கேளு கேளு. கோமதிக்கா, கோமதிக்கா. என்ன பெரிய பொண்ணு சொல்லு. என்னங்கக்கா, உங்களை விட பேக் பெருசாக தெரியுது. ஆமா பெரிய பொண்ணு, புது பேகு. இவங்க இந்த மார்க்கெட்ல நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. சரி நம்ம ரேஷன் கடை இடைக்கு போக வச்சுக்கோமேன்னு சொல்லி நீங்க தூக்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்லங்கா பரவாயில்லங்கா. சரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மைங்களா? விஷயமா? என்ன விஷயம்? அதே நீங்கள் இங்கே அரிசியை சும்மா வாங்கி வெளியே கொள்ள காசு விற்கிறீங்களாமே, என்ன சொன்னானா? யார் அப்படி சொன்ன நான் கொள்ள காசு விற்கிறேன்னு? இல்லைங்கக்கா, நான் கேள்விப்பட்டேன். ஊரில் பொதுவாக பேசிக்கிட்டாங்க. நீங்கள் இப்படி சும்மா ரேஷன் அரிசியை வாங்கி வெளியே விற்று தான் பெரிய பங்களாவே கட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்கக்கா. ஆமா, இதுல கிடைக்கிற 50-100 எடுத்து வச்சு சேர்த்து வச்சுதான் நான் இடத்த வாங்கி பங்களா கட்ட போறேன் பாரு. இப்படி எல்லாம் பேசினாலுங்கன்னா அவளுக்கு வாய் அழுகிரும் பாத்துக்கோ. சரி சரி விடு கோமதி, கோவப்படாத. இப்ப டென்ஷன் ஆகுற விடு. இந்த பார் லட்சுமி எப்படி பேசுறாளுன்னு. நான் என்ன இதுல வர காசு எடுத்து வச்சா நான் பங்களா கட்ட முடியும்? நீயே கொஞ்சம் நியாயமா சொல்லு லட்சுமி. நானே இந்த அரிசி போட்டு எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்றது இல்லைன்னு இட்லி அரிசி வாங்கி தான் நான் இட்லி மாவுக்கே ஆட்டுறேன். இந்த அரிசி சும்மா வச்சா புழு பூத்து போயிருமேன்னு சொல்லி யாருக்காவது வேணும்னா அந்த மாவுக்காரர்கிட்ட கொடுக்குற. அவர் தான் மாவு அரைக்கிறதுக்கு வேணும்னு கேட்குறனால அவருக்கு இதை கொடுத்துட்ருவோம். அதனால அவர் ஒரு 100 ரூபா 50 ரூபா தருவார். அவ்வளோதான் லட்சுமி. அதுக்கு போய் பாரு இவள்களை எப்படி பேசுகிறாளுங்கன்னு. பெரிய பொண்ணு, யார் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னது? இப்போ நீ யார் சொன்னாங்கன்னு சொல்லலன்னு வையே, எனக்கு சரியான கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. இல்லைங்கக்கா, வெளியே பேசிக்கிட்டாங்க. யாரும் நல்லா தெரியல, நான் முகத்தை பார்க்கல. நான் அப்படியே அன்னைக்கு கடைக்கு போயிட்டு இருந்தேன்னா அப்போ போயிட்டு வரப்போ அப்படியே என் காது பட பேசிட்டு இருந்தாங்கக்கா. அதை கேட்டுட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட அப்படியான்னு சொல்லி கேட்டேன். இப்பவே இப்படி சொல்றாங்க. இனி கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் இந்த அரிசியை வித்து தான் சோறு திங்குறேன், இந்த அரிசியை வித்து தான் என் பிள்ளை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி பேசுவாளுங்க போல கருமம். சரி சரி வா கோமதி போலாம், நீ டென்ஷன் ஆகாத, விடு வா. பெரிய பொண்ணு சீக்கிரமா கேளு பெரிய பொண்ணு. இரு ஒத்த ரோசா கேட்குறேன். கோமதிக்கா, கோமதிக்கா. என்னம்மா, என்னதான் இப்போ உனக்கு பிரச்சனை? சும்மா கோமதிக்கா கோமதிக்கான்னு வர்ற வழி பூரா ஏலம் போட்டுட்டே வர. இங்க வேற எவனும் உனக்கு கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேனா? இவளுக்கு கூட வந்திருக்கவே கூடாது, வந்ததே தப்பா போச்சு. ஏன்க்கா இப்போ நான் என்ன கேட்டேங்க எங்க மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க? சும்மா நான் உங்களை கூப்பிடக்கூடாதா? சும்மா கூப்பிடலாம், சும்மா சும்மா கூப்பிடக்கூடாது. சரிங்கக்கா, இனி நான் உங்களை கூப்பிடலங்கக்கா. இனி நான் உங்களை கூப்பிட்டேன்னா பாருங்கக்கா. கோமதிக்கா. என்ன இப்ப எது கூப்பிட்ட? அதான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல, பின்ன எதுக்கு கூப்பிடுற? அக்கா, நான் அப்பளவே கூப்பிட்டதுக்கு நீங்க திரும்பினீங்க. நான் எது கூப்பிட்டேன் என்ன எதுன்னு கேட்காமலே நீங்க திரும்பி நீங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன எது கூப்பிட்டேன்னு கொஞ்சம் கேட்டுட்டு தான் போங்களேன். எது கூப்பிட்ட? அக்கா அது வேற ஒன்றும் இல்லைங்கக்கா. நீங்க வந்துட்டு அந்த அரிசி வித்த காசுலேயே வீடு கட்டிட்டீங்க பாத்தீங்களா? அப்போ அவர் வீடையே கட்டுற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்குன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்கக்கா. அந்த காசுல நாங்களும் பாவம் இல்லையா? உங்களுக்கு தான் அவ்வளோ காசு வருதுல்ல அரிசியை வித்து. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜூஸ் வாங்கி கொடுத்தோன்னா உங்களுக்கெல்லாம் புண்ணியமா போகும் இல்லையா?
கோமதி நில்லு கோமதி. லட்சுமி, நான் ரேஷனுக்கு போய் ரேஷனை வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க மொல்ல ஆறாமரை வாங்க. இவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு நின்னா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும். ஏன் பெரிய பொண்ணு இப்படி பண்ற? பாவம், இப்ப பாரு அவ தனியாவே போயிட்டா. அக்கா நான் என்னங்க பண்ணேன்? ஒரு ஜூஸ் தானே வாங்கி தர சொன்னேன். இதுக்கு போய் பாருங்க அந்த அக்கா கோச்சு போயிடுச்சு. நான் ஒண்ணுமே பண்ணல. எல்லாரும் இப்ப என்னை தப்பு சொல்றீங்க. விடு பெரிய பொண்ணு, அந்த அக்கா சரியான கஞ்ச பிசினாரி. எச்சி கையால காக்கா கூட ஓட்ட மாட்டாங்க. இதுல காசை போட்டு நமக்கு ஜூஸா வாங்கி தர போகுது. வா நம்ம போலாம்.